இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இலங்கையில் இருக்கும் இரண்டு பெரிய கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு இருந்து வந்தது. அதில் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, மற்றையது சுதந்திர கட்சி. இந்த வரலாற்றை மாற்றி அமைத்த பெருமை 2020க்கு பின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்கு இருந்தது. இந்த நாட்டிலே இரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் தான் ஜனாதிபதியாக வர முடியும் என்றிருந்த அந்த நிலைமையை மாற்றி இப்போது இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2020ஆம் ஆண்டு கோத்தாபய ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தி இலங்கையினுடைய அரசியலை மாற்றிய பெருமை பசில் ராஜபக்சவுக்கு சாரும். அரசியலிலே 7 மூளைசாலி என்று வர்ணிக்கப்படுகின்ற பசில் ராஜபக்ச அவர்கள் இப்போது தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நிலை இலங்கையிலே காணப்படுகிறது. காரணம், யானையினுடைய தும்பிக்கையில் மொட்டு சிக்கி இருப்பதுதான் அதற்கான காரணமாக அமைகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் 145 ஆசனங்களை பெற்று நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையினை கைப்பற்றியது. இருந்த போதிலும் 17 போனஸ் ஆசனங்கள் உட்படதான் அந்த 145 என்கின்ற அதிக பெரும்பான்மையினை நிரூபித்து இலங்கை வரலாற்றில் சாதனை படைத்தது. இந்த 145 ஆசனங்களிலே அத்தாவுல் அவர்களுடைய ஒரு ஆசனமும், டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய 2 ஆசனமும், பிள்ளையானுடைய ஒரு ஆசனமும், அத்துரலிய ரத்ன தேரருடைய ஒரு ஆசனமுமாக மொட்டு கட்சியினுடைய 145இல் இவ்வாறும் காணப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த வன்னியை பிரதிநிதிப்படுத்துகின்ற அங்கஜன் ராமநாதனும் மொட்டு கட்சிக்கு அவர் ஆதரவை வழங்கியிருந்தார். முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பான தராசு சின்னத்திலே புத்தளத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தங்க மகன் என்று தன்னை அடையாளப்படுத்துகின்ற அலி சப்ரி ரஹீம் கூட நாடாளுமன்றம் சென்று இப்போது மொட்டு அணியினரோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். எஸ்ஜேபி கட்சி என்னுடைய கட்சி என சொல்லித்திருந்த நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நள்ளிரவு பொருளாதாரத்திற்கு இலங்கைக்கு வலு சேர்த்தவரும் அதே போல பல முன்மொழிவுகளை முன்மொழிந்தவருமாக இருக்கின்ற டயனா கமக்கு கூட இப்போது இந்த அணியோடு சங்கமித்திருக்கிறார். 30 வருடங்களாக இந்த கோட்டாபினுடைய அரசியல் கதிரையை அசைக்க முடியாது என்று சொல்லி நம்பியிருந்த கோட்டா அணியினரை மக்கள் வீதிக்கு இறங்கி அறகலை போராட்டங்களை நடத்தி அவர்களை வீதிக்கு அனுப்பிய வரலாறுகளும் இருக்கிறது. கடந்த 2022 மே மாதம் 9ஆம் தேதி பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது பதவியினை ராஜினாமா செய்திருந்தார். அதற்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவும் தனது பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு இந்த நாட்டை விட்டு தப்பியோடிய வரலாறை மக்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. நாட்டிலே 2022 மே மாதம் பிரதமரினுடைய ராஜினாமாவை தொடர்ந்து ஜனாதிபதியும் நாட்டை விட்டு தப்பியுள்ளதற்கு பிறகு இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார நிலைக்குள் சிக்கியிருந்தது. மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களை ஆரம்பித்த போதிலும் நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிந்து பின்னோக்கி சென்றிருந்த அந்த வேளையிலே ஒரு வாகனத்திற்கு பின்னால் ஒரு தடையை வைத்து நிறுத்துவது போல இந்த நாட்டினுடைய இந்த நிலையினை ஒரு வாகனத்தை நிறுத்துவதைப் போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாட்டினை பொறுப்பேற்றுக் கொண்டார். அறகலை காலப்பகுதியில் மொட்டு கட்சி எடுத்த நல்ல தீர்மானமோ கெட்ட தீர்மானமோ தெரியாது, ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த நாட்டினுடைய ஆட்சி செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் மொட்டு கட்சியினர்கள் இரண்டாவது பெரிய ஒரு கஷ்டமான நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைக்குள் இப்போது மொட்டு சிக்கி கசக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அந்த கஷ்டமான நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதியானதற்கு பிறகு மொட்டு கட்சி பக்கமாக இருந்த பங்காளி கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்கவோடு வந்து ஒட்டி கொண்டார்கள். இப்போது ரணிலோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த பங்காளி கட்சிகளுடைய நிலையை பார்க்கின்ற போது மொட்டு கட்சிக்கு பாரிய தலையிடி ஆரம்பித்திருக்கு. நேற்றைக்கு முன்தினம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய இல்லத்தில் இடம்பெற்ற மொட்டு கட்சியினுடைய உயர்பீட கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கனுடைய சூறாவளியை அடித்ததால் அங்கே இருக்கின்ற மொட்டு கட்சியினுடைய சிலர் ரணில் பக்கமாக ஓடிய அந்த செய்தியும் ஞாபகப்படுத்துகிறோம். மொட்டு கட்சி பக்கமாக இருந்த பங்காளி கட்சிகளை ரணில் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் மொட்டு கட்சியில் இருக்கின்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ரணில் தன் பக்கம் வைத்துக் கொள்வது மொட்டு என்பது வாடி கருகி அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இபிடிபி, அதே போல தேசிய காங்கிரஸ், மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி, முற்போக்கு தமிழர் கழகம், அதே போலதான் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையிலான சுதந்திர கட்சியினர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவினை வழங்கி வருகிறார்கள். இவர்களை தாண்டி மொட்டு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற குறிப்பாக அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 50 பேருக்கு மேற்பட்ட ஆதரவினையும் இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்றிருக்கின்றார். மொட்டு கட்சிகளை கூட்டணி வைத்திருந்த தேசிய சுதந்திர முன்னணி, பிபித்துரு ஹெல உரிமைய, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி,
லங்கா சமஜமாஜ கட்சி அதே போலதான் இத்துகம அமைப்பு என்பன மொட்டுத்தரப்பை கைவிட்டு புதிய கூட்டணி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு இப்போது தயாராகி இருக்கிறது. இவர்களுடைய இந்த சரிவும் மொட்டு கட்சிக்கு பாரிய ஒரு பிரச்சனையினை ஏற்படுத்தி இருக்கிறது. 145 என்ற பெரும்பான்மை அசைக்க முடியாததை வைத்திருந்த மொட்டு கட்சியினர்கள் இப்போது சாதாரணமான பெரும்பான்மையா இருக்கிற 113 ஆசனங்களை கூட அவர்கள் நாடாளுமன்றத்திலே தக்க வைத்துக் கொள்ள இயலாத மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைக்குள் மொட்டு கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கூட்டத்திலே குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவினை உறுதிப்படுத்திய இந்த நிலையிலே குறிப்பாக மொட்டு கட்சியில் இருந்த பங்காளி கட்சியினுடைய தலைவர்கள் அதே போல ராஜாங்க அமைச்சர்கள் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் என்று முக்கிய மக்களுடைய ஆதரவினை அதிகமாக வைத்திருப்பவர்களும் இவரோடு இணைந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடை. இந்த நிலையில் தான் நான் ஐக்கிய தேசிய கட்சியினை வீழ்த்த போகிறேன் என்று மைக்குகளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாமல் ஒரு பக்கம் இருக்க, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்போது லாபகரமான முறையிலே மொட்டினை வீழ்த்தி கொண்டிருக்கிறார். எனவே செயல் வீரனாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க பேச்சிலே வீரனாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சவை பார்க்கின்ற போது அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் என்பதில் எந்த ஐய கருத்துக்களும் இல்லை. மொட்டு கட்சியில இருந்த சிலர் சஜித் பிரேமதாசா பக்கமும் மொட்டு கட்சியில இருந்த பெரும்பான்மையான பலரும் இப்போது ரணில் விக்ரமசிங்க பக்கமாக சென்றிருப்பதை பார்க்கின்ற போது இறுதியாக ராஜபக்சாக்கள் மட்டும்தான் இந்த மொட்டிலே தங்கி இருப்பார்கள் என்று அரசியல் நிலை காண்பிக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் மொட்டு கட்சியினர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஒரு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்கின்ற பாரிய முயற்சியில் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இருந்து வருகிறார்கள். இருந்தாலும் மொட்டு கட்சியினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஒரு வேட்பாளராக அறிவிக்கின்ற ஒரு நிலை வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இப்படி இருக்கின்ற இந்த இறுதி கட்டத்திலே இப்போது மொட்டு கட்சியினர்களுக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த மொட்டு கட்சியினை தாரை வார்த்து அப்படியோ கொடுப்பது, அப்படி இல்லை என்றால் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து எதிர்காலத்தில் அரசாங்கம் அமைப்பதாக இருந்தால் நாமல் ராஜபக்சனுடைய பிரதமர் கனவு நிறைவேறும். என்னதான் நடக்கப் போகிறது என்பதை நாங்களும் சிடிஎனின் தொகுப்பினூடாக சந்திக்கலாம். நான் உங்கள் CMU தாரிக்.